ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 7ல் 4 வகை சொற்கள் இலக்கணம் பார்ப்போமா. தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சொல்லை பற்றி தான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். அதாவது தமிழில் சில எழுத்துக்கள் தனியாக நின்னாலும் பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தாலும் பொருள் தரும். அதுதான் சொல்லுங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஈ தனியாக நின்று பொருள் தருதா. பூ மை கல் சேர்ந்து இருந்தும் பொருள் தருதா. கடல் தங்கம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தும் பொருள் தருவதால சொல் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகையா பிரிக்காங்க. என்னதெல்லாம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னா என்னன்னு பார்ப்போமா. ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். அதாவது ஒரு மனிதர்களோட நேமை மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட நேமையும் குறிக்கிறது தான் பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல், இதெல்லாம் எக்ஸாம்பிள். பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். வினைச்சொல் பார்ப்போமா. வினை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னதுன்னா செயல். ஒரு செயலை செய்கிறது தான் வினைச்சொல்ங்கிறாங்க. செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். ஒரு செயலை வா அப்படின்னு கூப்பிடுறது அது ஒரு செயல் தானே. போ, எழுது, விளையாடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வினைச்சொலுக்கு எக்ஸாம்பிள். இடைச்சொல்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். இது தனித்து இயங்காது அப்படிங்கிறாங்க. அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காதுங்கிறாங்க. எக்ஸாம்பிள் அதாவது தாயும் தந்தையும் தனித்து இயங்காத. மற்றொருவர். ஐனா திருக்குறளை தனித்து இயங்காதுங்கிறது இடைச்சொல். உரிச்சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். அதாவது பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல். மாநகரம், சால, சாலச் சிறந்தது. சால இந்த மாதிரி சொல்லோட வேற பொருள் வந்துச்சுன்னா அதான் உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. மாநகரம், சாலனா சால சிறந்தது. 4 வகை சொற்களை வகைப்படுத்துகள்னு கொடுத்துருக்காங்க. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இது என்னது? அப்படிங்கிற இடைச்சொல் வருதா. நாள்தோறும் செகண்ட் எதுனா நாள்தோறும் திருக்குறளை பை. அப்படிங்கிற இடைச்சொல் வருதா. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது. உரிச்சொல் வருதா சால. கீழ்காணும் திருக்குறளில் இடைச்சொல்லை எழுதுக. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மற்ற அப்படிங்கிறது தான் இடைச்சொல். சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுகன்னு கேட்காங்க. ஐயும் மற்றும் இடைச்சொல். படித்தால் வராதா, அதனால அதுறாங்க. அதாவது படித்தால் ஐ மற்ற கூ, இது எல்லாம் இடைச்சொல். படித்தால் வராதா. மதுரை கால் சித்திரை ஓடினான். மதுரை கால் சித்திரை பெயர் சொல்ல, அதனால அது எல்லாம் ஒன்று. இது வினைச்சொல்ல, அதனால அது கிடையாது. சென்றால் வந்த, சித்திரை நடந்து. செல்றது ஒரு செயலை குறிக்குதா. வருது, நடந்து எல்லாமே செயலை குறிக்குது. சித்திரை பெயர் சொல், மற்றதெல்லாம் வினைச்சொல், அதனால இதுதான் பொருந்தாதது. ஐ மற்ற இந்த 3 இடைச்சொல். இது உரிச்சொல், அதனால இதுதான் பொருந்தாததுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க.